ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். டிடி நெக்ஸ்ட் லெவல், அதான் ஷார்ட் ஃபார்மு. அந்த படத்துக்கு நேற்று போயிருந்தோம். அந்த படத்துக்கு நேற்று போயிருந்தேன். போனப்போ சந்தானமும் கமலா தேட்டருக்கு தான் வந்ததாக சொன்னாங்க. அவர் கார்லாம் பார்த்தேன். அவர் கார் என் முன்னாடி தான் போச்சு. ஆனால் அவரை நான் பார்க்கல. அவங்க ப்ரெஸ் மீட்லாம் வச்சு யூடியூபர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து ரிவ்யூ கேட்டுருந்தாங்க. ஆனால் நாங்கள் வர்ஷினியும் யாஷிகா மட்டும் தான் பார்த்தேன். பிபி இருக்குது, வர்ஷினி தெரியுமா, அவங்களும் பிபி யாஷிகா மட்டும் தான் பார்த்தேன். பிபி வர்ஷினியோட வீடியோ நேற்று நான் போட்டிருப்பேன், பார்க்கலாம் போய் பாருங்கள். இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படமே வந்து ரிவ்யூஸை போட்டு பழக்கிறது தான் அந்த படமே. இந்த சந்தானமும் வந்து ஒரு ரிவ்யூவர் தான். இதோட கதை என்னன்னு சொன்னால், இதுமாதிரி ரிவ்யூவர்னால் ஒரு தேட்டர் ஓனர் வந்து செத்துடுறாரு. அவர் தான் செல்வராகவன். அவர் வந்து பேயா வந்து பழி வாங்குறாரு. இது மாதிரி ரிவ்யூ போட்டு பார்த்து நிறைய பேர் குடும்பத்தை அழிக்கிறீங்க, சினிமா சார்ந்தவங்களும் அவங்க ஃபேமிலியும் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க, ஏன்னா ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகி சம்பளம் கொடுக்காம போகுது சொல்லிட்டு நிறைய இன்டீரியராக வந்து சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இத்தனை பேர் வேலை செய்வாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அது மட்டும் தெரியும். நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, 3,000-4,000 பேர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது சார்ந்தவங்க 15,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுமாதிரி ரொம்ப இன்டீரியராக வந்து படத்து கதை வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த ரிவ்யூவராக வந்து சந்தானம் வந்து ஒரு ரிவ்யூவர். இவர் வந்து ரேப் பண்ணி பேசுவான்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கரெக்டாக லாஸ்ட் வீக்கும் ரேப் பண்ணவே இல்லை. கிளைமேக்ஸில் மட்டும் ஒரே ஒரு டைலாக் மட்டும் அதை ரேப் பண்ணுற மாதிரி லைட்டாக தோணும். ஏன்னா இவங்க ரேப்பர் செம்மையாக பேசுவார்னு சொல்லிட்டு நான் சந்தானம் நிறைய இன்டர்வியூவில் பார்த்தேன். அவர் டேரக்டரும் இவரும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரிலாம் எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல. உங்களுக்கு தோணுச்சா மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பேசுகிற மோஸ்ட் ஆஃப் த டைலாக் வந்து சிங்கிள் பஞ்சு, சிங்கிள் டைலாக்கு, ஒரு 3 வார்த்தையில் கலாச்சி வருது, அது மாதிரி தான் இருக்கும். அப்படியே ரொம்ப இதாக போனால் தான் ரேப்பர்னே தோணும். ஏன்னா ரேப்பருக்கு அடையாளமே நிறைய வேர்ட்ஸை வந்து ஒரே வேர்டில் ஒரே சென்டென்ஸாக சின்ன சுருக்கி சொல்கிற மாதிரி சொன்னால் தான், ஒட்டி சொன்னால் தான் ரேப்பர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார். ஸ்க்ரீன் பிளேயில் தான் வந்து கதையை, ஏன்னா நிறைய ட்ரான்ஸ்லேஷன் ஷாட் இருக்கும். அதுவும் இவரும் வந்து மென்ஷன் பண்ணுவார். இப்போ டே டு நைட்டு போதா, இப்போ வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஷாட் போட்டாங்க, அப்போ ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் பிளேலேயே வந்து கலக்கியிருக்காங்க. டேரக்டர் எப்படி தான் ஸ்க்ரீன் பிளே வந்து கண்டினியூ மெயின்டைன் பண்ணாலே தெரியல. அது மாதிரி செமையாக எடுத்திருக்காங்க. கதை வைஸ் வந்து கதையை ஒன்று சொல்லுவாங்க. இதில் கதை வைஸ் வந்து இப்போ ரிவ்யூ போடுறதுக்காக அந்த ஸ்பெஷல் டிக்கெட் போட்டு ஒரு கூப்பிடுவாங்க. ஃபேமிலியோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கூட்டத்தில் கூப்பிடுவார் செல்வராகவனை, அந்த பிஇ. அப்புறம் வந்து இவங்களும் அந்த படம் பார்க்க வருவாங்க. படம் பார்க்க வந்தால் படத்துக்குள்ளேயே போயிடுவாங்க. அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு அதில் ஒரு 3 கதை வரும். கோஸ்ட்டு, கில்லரு, அப்புறம் இன்னொன்று கிளைமேக்ஸ் ஏதோ மான்ஸ்டர் ஏதோ வரும். அது மாதிரி கதைக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே வந்து என்னென்ன நடக்குது, அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வராங்கன்னு சொல்லிட்டு தான் கதை. ஆனால் போட்டத்தில் தான் அனுப்புனாரு, இவர் தப்பிச்சிடுவார். அது எப்படி தப்பிக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் கதை. அவங்க ஹீரோயினு, அவங்க லவ்வர் தான் ஹீரோயின், அப்புறம் தங்கச்சி யாஷிகா, அப்புறம் ஃப்ரெண்டு கேரக்டராக வர்ஷினி, அப்புறம் அம்மா வந்து கஸ்தூரி மேடம், அப்புறம் அப்பா ஒரு பேர் தெரியல. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க ஃபேமிலி மொத்தமாக மாட்டி வேறு கேரக்டருக்கு போயிடுவாங்க. பைலட்டா கேப்டன், ஷிப்புக்கு ஓட்டினா அது கேப்டன் தான், கேப்டனாக மாறிடுவாங்க. இது மாதிரி எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கதை. இது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. மொட்டை ராஜன் காமெடிலாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய இடத்துல அந்த எலி காமெடிலாம் விழுந்து தேட்டர்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல சந்தான காமெடி வந்து இப்போ இந்த எம்ஜிஆர் படம் மதகத ராஜா வந்துச்சுல, அதை பார்த்து ரொம்ப ஹைப் ஆகி சந்தானம் அப்படி காமெடி பண்ணுவார்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த மைண்ட் செட் வந்துருக்கனால இப்போ இதில் பண்ண காமெடிலாம் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் ஃபீல் ஆச்சா தெரியல, அது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய சீன் வந்து ஒர்க் ஆகலை. மற்றபடி டேரக்டர் வைஸாக அந்த கௌதம் வாசுதேவன்லாம் அவர் வந்து சீரியஸாக பேசுவார். ஆனால் அது காமெடி, அந்த காமெடி வந்து அது ரொம்ப சர்க்காஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். நான் ஒரு பாட்டுக்காக தான் அந்த படத்துக்கே போனேன். அந்த உயிர் ஓடுவார் பாருங்க, அதுவே காமெடியாக தான் முடியும். அவருக்கு யாஷிகா காலத்தை பிடிச்சி, கௌதம் வாசுதேவன் மேலே வந்து சந்தானம் காலை பிடிச்சி, அவருக்கு பின்னாடி வந்து மொட்டராஜ் ஜீவர் காலை பிடிச்சி 4 பேரும் ஓடுவாங்க. அது மாதிரி ஃபன்னாக போவோம். அவர் இங்கிலீஷில் கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு
பெரிய பேராகிராஃபே பேசுவார். மொட்டராஜன் எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆடிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் புரிஞ்சு தான் கேட்பார். புரியலப்பா புரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக போவோம். ஏன்னா அவரும் ஒரு காமெடி வந்து படம் போட்டு ஃபுல்லாக ஒரு சொன்னாங்கன்னா இதில் வந்து அதுக்கு ராகவான்னு பேர். அதுமாதிரி படமாக பார்த்தா இது நல்லா இருக்குது. ஆனால் சந்தானம் காமெடி மட்டும் இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த ரேப்பர்னு சொன்ன இதுக்கு வந்து வேறு நார்மலாகவே இது வச்சுருக்கலாம். ரேப்பர்னு சொல்லி அதுக்கான மெனக்கெடல்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. டேரக்டர் வைஸ் மியூசிக் வைஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. படம் வந்து பயப்படுற மாதிரிலாம் இருக்காது, ஃபுல்லாக ஃபன் தான். லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் அந்த சும்மா கொஞ்சம் ஹாரர் லைட் டச் பண்ணுவோமே சொல்லி டச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக நல்லா காமெடியாக தான் போய்ட்டுருக்கோம். செகண்ட் பார்ட்டும் காமெடி தான், லைட்டாக ஹாரர் அப்போ தான் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஹாரர் படமே இது மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோதான் ரிவ்யூ. வேறுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு மனசில் இந்த படத்தை பற்றி இப்படிலாம் தோணுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுனாலும் சொல்லுங்கள். கிங்ஸ்லே கமெண்ட் ஒரு இருந்துச்சு சொல்லுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரிவ்யூரை பற்றி போட்ட படத்தையே ரிவ்யூ பண்ணுறேன். நான் இப்போ தான் இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தேன். அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. தேங்க்யூ. பை பை.